எடுத்துக்கொள்வோம் லூக்காவின் புஸ்தகம் 9வது அதிகாரம். The Gospel of Luke, chapter 9 and verse 10. அப்போஸ்தலர் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாய்தா என்னும் பட்டணத்தை சேர்ந்த வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார். ஓகே, இங்கே வாசிக்கிறோம். இதுக்கு ஒரு பின்னணி சொல்லணும்னா 1வது 2வது அதிகாரங்களை வாசித்தாகணும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வேர்சஸை சேர்ந்து வாசித்தலாம். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். ஓகே, ஃபர்ஸ்ட் வாஸ்த வசனத்திற்கு இது பின்னணி. ஆனால் இந்த வசனத்துக்கு ஒரு பின்னணி இருக்குது. அது என்னென்னா 7வது to 9வது வசனங்கள் வரைக்கும் இருக்குது. அது வாசிப்போம். verses 7 to 9. அப்பொழுது காட்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது அவரால் செய்யப்பட்ட யாவையும் கேள்விப்பட்டதுமன்றி சிலர் யோவான் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்றும் சிலர் எலியா தோன்றினான் என்றும் வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவன் உயிர்த்தெழுந்தான் என்றும் சொல்லிக் கொண்டபடியால் கலக்கமடைந்து, யோவானை நான் சிரச்சேதம் பண்ணினேன், இவன் இப்படிப்பட்டவைகளை செய்கிறான் என்று கேள்விப்படுகிறேனே, இவன் யார் என்று ஏரோது சொல்லி அவரை பார்க்க விரும்பினான். என்ன நடக்குதுன்னா, ஏரோது ராஜா யோவான் ஸ்நானகனை கொலை செய்கிறார். முந்தின அதிகாரங்களில் இதை வாசித்து வரும். ஏரோது ராஜா யோவான் ஸ்நானகனின் தலையை வெட்டுகிறார். ஏரோது ராஜா என்ன நினைச்சாரு, இதோட இந்த ஊழியம் நின்றுச்சு, இதோட இவன் தலை தூக்க மாட்டான், இந்த ஊழியம் இந்த மனுஷனோட முடிஞ்சிச்சு. ஆனால் ஒரு யோவான் ஸ்நானகன் மரிக்கிறார். நம்ம வாசிக்கிற 1வது வசனத்தில் ஆண்டவர் 12 சீஷர்களை அனுப்புகிறார். அதுவும் சும்மா அனுப்பல, வல்லமையும் அதிகாரம் தந்து அனுப்புகிறார். சில நேரத்தில் பிசாசானவன் ஊழியத்தில் இருக்கிறவங்கள ரொம்ப டார்கெட் பண்ணுவான். ஊழியத்தில் இருக்கிற தேவஜனங்களை மிகவும் டார்கெட் பண்ணுவோம். ஊழியத்தை விட்டு ஓடிலான்னு தோணும். சில நேரம் ரொம்ப நெருக்கமாயிடும், என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஊழியனா இங்கே நின்று பேசுறது மட்டும் இல்லை, நீங்கள் சில பேருக்கு இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்கிறதும், சில நேரம் உங்கள் வண்டியில் ஏதாவது ஸ்டிக்கர் ஓட்டுறதும், எவ்ரி ஸ்மால் திங், எவ்ரி ஸ்மால் டீட்டெயில். இங்கே சில நேரம் சேர் போடுறது, சில நேரம் இந்த சேரை துடைக்கிறது, எவ்ரி சிங்கிள் திங் காட் கன்சிடர்ஸ் அட் மினிஸ்ட்ரி. ஆனால் சில நேரம் தேவ ஊழியர்கள் ஒரு ஊழியர்கள் விழும்போதோ, ஒரு ஊழியர் இந்த ஊழியத்தை விட்டு போகும்பொழுதோ பிசாசானவன் நினச்சிடறான், அவள் தான் இந்த ஊழியத்தை முடிச்சிட்டோன்னு. ஆனால் தேவன் என்ன பண்ணுகிறார், யோவான் ஸ்நானகனை விட அதிகாரத்தோடும் வல்லமையோடும் 12 சீஷர்களை அனுப்புகிறார். Sometimes Satan will work very hard to bring you down in your life. But let me tell you, God works harder. பிசாசானவன் உங்களை முடக்குவதற்கு மிகவும் முயற்சி செய்வான். ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அவனுக்கு பிடிக்காது. பாருங்கள், உங்கள் கண்ணீர் பார்த்து அவன் மகிழ்ச்சி அடைகிறான். He sees your sadness, he sees your situation and he is happy about it. But see, when Satan works hard to destroy your life, உங்கள் வாழ்க்கையை கெடுப்பதற்கு பிசாசானவன் முயற்சி எடுக்கும்போது God works harder to lift your life up. உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு தேவன் இன்னும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். John the Baptist had a mandate. Go prepare the way. வழியை ஆயத்த பண்ணு என்ற ஒரு மேண்டேட் மட்டும்தான் யோவான் ஸ்நானகனுக்கு இருந்தது. ஆனால் இந்த 12 சீஷர்களுக்கு பிசாசை விரட்டுவதற்கு, குணமாக்குவதற்கு அதிகாரமும் வல்லமையும் இருந்தது. சில நேரம் வாழ்க்கையில் ஒரு கதவு அடைக்கப்படும் பொழுது மனிதராக நம்ம கொஞ்சம் சோகம் அடைஞ்சிருவோம். நான் இந்த கதவை தான் நான் நம்பி இருந்தேன், இந்த கதவு வழியாக போயிட்டு இருந்தால் எல்லாம் ஓகே ஆகிட்டு இருக்கும், இந்த ஒரு சின்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். See, sometimes when Satan closes certain doors, God is able to open 100 more. சில கதவுகள் பிசாசானவன் முடக்க நினைக்கும் பொழுது ஆண்டவர் அதை காட்டிலும் நிறைய கதவு வாழ்க்கையில் திறக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவர் பிள்ளைகள் தவிக்கிறத பார்த்து அவர் சும்மா இருக்கிறது இல்லை. He does not sit silently as he sees his children suffer. உங்கள் மனதுக்குள்ளேயே இவ்வளவு கேள்விகள் போட்டு அடைத்து வைக்கிறத பார்த்து அவர் சந்தோஷப்படுற தேவன் அல்ல, உங்களுக்காக இறங்கி கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். Because he is a good God. அதை தாண்டிலும் அவர் ஒரு தகப்பனாக இருக்கிறார். He is a father. That's why he knows us. நம் இருதயத்தை அறிந்திருக்கிறார், நம் இருதய பாரங்களை அறிந்திருக்கிறார். அதனால் நீங்கள் ஒருவேளை நினச்சிருக்கலாம், எனக்காக பேச யாரும் இல்லையே, எனக்காக யுத்தம் செய்ய யாரும் இல்லையே. நம் தேவன் இருக்கிறார். He knows you. He knows your situation. He will bring you out of it. அதை காட்டிலும் மேலான காரியங்களை உங்கள் கண்கள் பார்க்கும். ஆமென். இந்த 10வது வசனத்தை திருப்பி வாசிப்போம். அப்போஸ்தலர் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாய்தா என்னும் பட்டணத்தை சேர்ந்த வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனார். ஓகே, இங்கே என்ன வாசிக்கிறோம், ஊழியம் முடிஞ்சு 12 சீஷர்கள் ஊழியத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க. பயங்கர சந்தோஷம்.
ஏன்னா அவங்க இது வரைக்கும் பார்க்காத காரியங்களை பார்த்திருக்கிறார்கள். பேய்கள் ஓடுகிறதை பார்த்திருக்கிறார்கள். சுகவீனர்கள் சுகம் பெற்று நடக்கிறதை பார்த்திருக்கிறார்கள். அப்போ இது வரைக்கும் நடக்காத விஷயங்கள் இவர்கள் மூலமாக நடக்கிறத பார்க்கும்போது இவங்க ரொம்ப சந்தோஷம். அதனால ஊழியத்தை முடிச்சுட்டு நேராக இயேசுக்கு வந்து இந்த பிள்ளைகள்லாம் ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது நிறைய சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி இன்னைக்கு டேடி இது நடந்துச்சு, இது டேடி இது நடந்துச்சு, இந்த பையன் அவங்ககிட்ட அடிச்சுக்கிட்டான், இந்த மாதிரி இந்த பையன் இந்த சாப்பாடு எடுத்து, அந்த மாதிரி ஒவ்வொருத்தனா சொல்லுவாங்க. லைக் லிட்டில் சில்ட்ரன் தேர் எக்ஸ்பிளைனிங் எவ்ரிதிங் தட் ஹேப்பன்ட் டியூரிங் த மினிஸ்ட்ரி டு ஜீசஸ். ஆனால் இயேசு என்ன பண்ணுகிறார், அவர்கள் எல்லாம் தனித்து இருக்கும்படி பெத்சேதா என்ற ஊருக்கு அருகில் இருக்க ஒரு வனாந்தரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். இந்த பெத்சேதா என்ற ஊருக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. The town called Bethsaida has a spiritual significance. நீங்கள் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. சும்மா யாக்கோபு பெத்தேலுக்கு போகலை, சும்மா இந்த மாதிரி காணான்னு கால் வைக்கல, எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. அதே போல் இயேசுவும் 12 சீஷர்களும் வனாந்திரம் பெத்சேதா பக்கத்தில் இருக்க ஒரு வனாந்திரத்துக்கு போகிறாங்க. இந்த பெத்சேதா பகுதியில் இருக்கிற மனிதர்களுடைய குணம் என்னவென்றால், எவ்வளோதான் கிரியைகள் பார்த்தாலும், எவ்வளோதான் அற்புதங்கள் பார்த்தாலும், எவ்வளோதான் வார்த்தை வந்தாலும் அவங்க நம்பவே மாட்டாங்க. They will never believe even though they see the works and the miracles of God. அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய மைனஸ். ஆனால் இப்பேற்பட்ட ஒரு ஜனங்களின் ஊர் பக்கத்தில் தேவன் வருகிறார். இப்போ 11வது வசனம் வாசிப்போம். 11வது வசனம் தான் இன்னைக்கு நம்ம மெடிடேட் பண்ணுற வசனமாக இருக்கும். ஜனங்கள் அதை அறிந்து. ஓகே, ஸோ முதலாவது ஜனங்கள் அதை அறிந்து, when the people found out அப்படின்னு வசனம் போட்டிருக்கு. அப்போது if the people have to hear something, then another group of people have to tell it. ஒரு கூட்டம் கேட்க வேண்டும் என்றால் இன்னொரு கூட்டம் அதை சொல்ல வேண்டும். அந்த கூட்டமாய் தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். God has called us not to just be here, not just to exist. ஆனால் பிறருக்கு போய் தேவன் வருகிறார் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நாமும் பெத்சேதா என்ற ஒரு ஊரில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். Believe it or not, we are also living in Bethsaida. No matter how close Jesus is, இயேசு எவ்வளவு அருகில் இருந்தாலும், அவர் எவ்வளவு கிரியைகள் செய்தாலும் இன்றும் ஜீவன் உள்ளவராக தான் இருக்கிறார். இன்னும் அடையாளங்கள் அற்புதங்களால் வார்த்தையை நிரூபிக்கிறார். ஆனாலும் நம்பக்கூடாதபடிக்கு இந்த ஜனங்கள் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஜனத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நாம் போய் சொல்ல வேண்டும். இது நம் கடமையாக இருக்குது. We are those servants of God who should go and tell other people that Jesus has come. இயேசு வந்திருக்கிறார் என்று சொல்வதற்கு ஒரு கூட்டம் வேண்டும். அந்த கூட்டமாக தான் தேவன் என்னையும் உங்களையும் பார்க்கிறார். ஆனால் இது சுலபமான காரியம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் எவர் இல்லை, நம் தேசத்திலே எடுத்து பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்களை எவ்வளவாய் சித்திரவதை செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். The Christian persecution that is happening around the world is not a joke. It's a very serious thing. தினந்தோறும் செய்திகள் மடக்கப்படுகிறது. நமக்கு நிறைய காரியங்கள் நம் காதுகள் வந்து விழுவதில்லை, ஆனால் நிறைய நடக்குது. இந்தியாவிலும் சரி, உலகம் எங்கும் சரி. அப்போது இவ்வளவு ஒரு கடினமான நேரத்தில் நான் எப்படி போய் தேவனை பற்றி சொல்கிறது? In such a horrible time when the word Christian itself invokes a certain rage among other people. கிறிஸ்தவன் சொன்னாலே ஒரு கோவம் வருது. ஆனால் இந்த மாதிரி ஒரு காலத்தில் நான் எப்படி போய் மற்றவங்ககிட்ட இயேசு பற்றி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேவ மனுஷன் சொல்கிறார், நீங்களும் நானும் இந்த தலைமுறையின் அழுகுரல் பதிலாக இருக்கிறோம். You and I are the answer to the cry of a generation. நீங்கள் எந்த வயசு வரம்பில் வேணால் இருக்கலாம். சில பேர் ரொம்ப வயசானவங்க இருக்கலாம், சில பேர் இப்போ தான் ஸ்கூலுக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம், சில பேர் ஒரு மிடில் ஏஜ் இருக்கலாம், யூத் இருக்கலாம். ஆனால் let me tell you, you are the answer to the cry of a generation. ஒரு தலைமுறையின் அழுகுரலின் பதிலாய் நீங்கள் இருக்கிறீர்கள். You are not called simply. சும்மா நீங்கள் இல்லை, சும்மா சபைக்கு வந்தோம் சும்மா போனோன்னு இல்லை. உங்களுக்காக ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் பார்க்குறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடமாக அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். எங்களுக்கு இங்கே இருக்க முடியல, எகிப்து தேசம் நம்மளை ரொம்ப கடினப்படுத்துது, எங்களால் இங்கே வாழ முடியல. 400 வருடங்கள் அழுகிறார்கள். இந்த தலைமுறையின் அழுகுரலின் பதிலாக தான் மோசே வருகிறான். ஆண்டவர் உள்ளே போய் யாரையும் விடுவிக்கலை. ஆண்டவர் நேராக இறங்கி பார்வோனை வீழ்த்தவில்லை. ஆண்டவர் மோசே எழுப்புகிறார். God raised up Moses as the answer to the cry of a generation. அதே போல் நீங்களும் நானும் நம்ம வேலையில், நம்ம வாழ்கிற வீட்டில், நம்ம படிக்கிற ஸ்கூலில், நம்ம வேலை செய்கிற இடத்துல, we are the answer to the cry of our problems of our neighbors. நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய பிரச்சனைகளின் பதிலாய் தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அப்போது கேட்பதற்கு ஒரு கூட்டம் இருப்போம் என்றால் சொல்லுவதற்கு ஒரு கூட்டம் தேவை. இது மட்டும் இல்லை, ஆண்டவர் நம்ம ஏன் இப்பொழுது எழும்ப சொல்லுகிறார் என்றால், we are the last hope of this nation. இந்த தேசத்தின் கடைசி நம்பிக்கையாய் நாம் இருக்கிறோம்.
நாம் இந்த நேரத்தில் சும்மா இருப்போம் என்றால் இந்த தேசம் நிச்சயமாக அழிக்கப்படும். நீங்கள் வேதத்தில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம்லேருந்து ஒவ்வொரு அதிகாரமும் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் முதல் ஊழியக்காரர்களை அனுப்புவார்கள். ஆண்டவருக்கு ஒரு தேசம் பிடிக்கும் என்றால், இஸ்ரவேல் தேசம் எடுத்துக்கொள்வோமே, ஆண்டவருக்கு இஸ்ரவேல் தேசம் ரொம்ப நெருங்கின, அவர் இருதயத்துக்கு நெருங்கின ஒரு தேசமாக இருக்குது. அப்போது அந்த தேசத்தை ஆண்டவர் திருத்த வேண்டும் என்றால் ஃபஸ்ட்டு ஊழியக்காரர்களை அனுப்புவார். ஊழியக்காரர் தீர்க்கதரிசிகளை அனுப்புவார். God will send men of God, God will send women of God. தீர்க்கதரிசிகளை அனுப்புவார். ஆனால் அங்கே என்ன நடக்குது? வர்ற அந்த தீர்க்கதரிசிகளை அவமானப்படுத்துவார்கள், அடிப்பார்கள், கொலை கூட செஞ்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி தேவ ஊழியர்களை அவமானப்படுத்துகிற ஒரு தேசத்தில் முதலாவது தேவன் ஊழியக்காரர்களை அனுப்புவார்கள். அவர்கள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருப்பார்கள் என்றால் அடுத்தது தேவன் சேனையை அனுப்புவார். When the servants of God are being mistreated in a nation, God will next send his army. அவர் சேனை அனுப்புவார் என்றால் அழிவு நிச்சயமாய் வந்துவிட்டது என்ற அர்த்தம். அப்போது தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிற நீங்களும் நானும் நம் தேசத்திற்காக நாம் எழும்ப வேண்டும். நம் தேசத்திற்காக நாம் எழும்பாவிட்டால் நம் கண்கள் இந்த தேசம் அழிவதை பார்க்கும். If the servants of God do not stand up, then God will send his armies. தான் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த தீர்க்கதரிசிகளை அவமானப்படுத்தும் பொழுது தேவன் ஒவ்வொரு சேனையை அனுப்புவார். நீங்கள் வாசித்தீங்கன்னா பாபிலோனியரை அனுப்புகிறார், அசீரியர்களை அனுப்புகிறார், பிலிஸ்தியர்களை அனுப்புகிறார், மீதியானியர்களை அனுப்புகிறார். இவர்களா இஸ்ரவேலை அடிக்கவில்லை, தேவனை அனுப்பப்பட்ட ஒரு சேனையாக இருக்கிறார்கள். So when the servants of God are being mistreated in a place, destruction will follow. அதனால் இந்த தேசத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் எழும்பி செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் முதலாவது அவர்கள் அறிந்து. இரண்டாவது வாசிப்போம், 11வது வசனம். அவர் பின்னே போனார்கள். They followed him. What does it mean to follow Jesus? இயேசுவை பின்பற்றுவது என்றால் என்ன அர்த்தம்? இன்னைக்கு உட்காந்துருக்கணும் சர்ச்சுக்கு, ஏன்னா இந்த வாரம் வரலனா ஓகே, எல்லாருக்கும் சில காரியங்கள் இருக்கும். இயேசு கூட சில நேரம் செலவு பண்ணணும்னு சில பேர் வந்திருப்பீங்க. சில பேர் இந்த வாரம் போகலனா ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு வந்திருப்பீங்க. சில பேர் வரலனா பாஸ்டர் கூப்பிடுவாருன்றதுக்காகவே உட்காந்துட்ருப்பீங்க. நீங்கள் சிரிக்கிறது பார்த்தா தெரியுது, எல்லாருக்கும் கால் வந்திருக்குதுன்னு தெரியுது. அப்போது எதுக்காக நாம் தேவனை பின்பற்ற வேண்டும்? சபைக்கு வருவது தேவனை பின்பற்றுவதற்கு ஈக்குவல் ஆயிடுச்சா? Does coming to church mean that you are following Jesus? What does it mean to follow Jesus? இயேசுவை பின் செல்வது என்றால் என்ன அர்த்தம்? வாசிப்போம் மார்க்கின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 34வது வசனம். Mark chapter 8 and verse 34. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால். அப்போ தேவன் சீஷர்களை தேடுகிறார், கிறிஸ்தவர்களை தேடவில்லை. God is looking for disciples and not Christians. ஏன்னா கிறிஸ்தவர்கள் இந்த 1.5 மணி நேரம் இருப்பாங்க, அடுத்தது இந்த வாரம் இந்த நேரம் முடிஞ்சால் வீட்டுக்கு போய் அவங்க வேலையை பார்ப்பாங்க. கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு தேவையில்லை, சீஷர்கள் தான் தேவனுக்கு தேவை. அப்போது சீஷர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? வாசிப்போம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. ஓகே, அவன் தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? சில பேர் அதை லிட்ரலாக நினச்சிப்பாங்க, என்னையே நான் வெறுத்து. சில பேர் அவங்க முகத்தை கூட கண்ணாடியில் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா என்னையை நான் வெறுக்கிறேன், நான் குளிக்க மாட்டேன், நான் முடி சீவ மாட்டேன், நான் முடி வெட்ட மாட்டேன், தாடி எடுக்க மாட்டேன், அப்படியே தான் வருவேன், நீட்டாக வரமாட்டேன், ஏன்னா என்னையை தான் நான் வெறுக்கிறேன். அப்போ தான் நான் இயேசுக்கு பின்னாடி செல்ல முடியும்னு நினச்சிக்கிறேன். ஆனால் அது இல்லை அர்த்தம். பாருங்கள் என்ன அர்த்தம்? என் பாவ இச்சைகளை நான் வெறுக்கணும். ஐ ஷுட் ஹேட் மை சின்ஃபுல் நேச்சர் அண்ட் மை டிசையர்ஸ். பாவம் செய்ய தூண்டுகிறது இல்லை, உள்ளேருந்து ஏதோ தூண்டுதில்ல, நமக்கு தப்புன்னு தெரியும், ஆனால் துணிகரமாக பாவம் செய்கிறோம்ல, அந்த சின்ஃபுல் நேச்சரை நாம் வெறுக்க கற்றுக்கணும். திருப்பி விழுந்து ஆண்டவர் மன்னிச்சிருவாருன்னே துணிகரமாக பாவம் செய்கிறோம்ல, அந்த பாவ சுபாவத்தை நாம் வெறுக்க வேண்டும். ஹேட்டிங் ஒன் செல்ஃப் டஸ் நாட் மீன் ஹேட்டிங் த பாடி. சரீரத்தை வெறுப்பதல்ல, சரீரத்திலிருந்து வருகிற அந்த இச்சைகளையும் அந்த பாவ சிந்தைகளையும் வெறுக்கிறது தான் ஹேட்டிங் themselves, denying themselves. அப்புறம் நிறைய பேர் ரெட்ட வாழ்க்கை வாழ்கிறாங்க, சபையில் கூட நிறைய பேர் ரெட்ட வாழ்க்கை வாழ்கிறார்கள். இந்த மாதிரி காரியங்களை தான் நாம் வெறுத்து, அடுத்தது என்ன சொல்லியிருக்குது? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவின் சிலுவையை எடுத்துக்கொண்டுன்னு சொல்ல. ஏன்னா இயேசுவின் சிலுவை எது? இயேசுவின் சிலுவை உலகத்தின் பாவங்களை சுமக்கிறது தான் இயேசுவின் சிலுவை. தட் வாஸ் காட்ஸ் கிராஸ் டு பேர். ஜீசஸ் கிராஸ் வாஸ் டு பேர் த சின்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சில சிலுவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
சில பாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அது இயேசுவின் நிமித்தம் வருகிற சிலுவைகள், சில பாடுகள். சில பேரோட சிலுவை கிறிஸ்துவுக்காக மரிக்க வேண்டும் என்ற ஒரு சிலுவை. அது இங்கே இப்போ தெரியலனா கூட சில காலங்கள் போகும்போது தேவன் உங்களோடு இடைப்படுவார். அதே போல் சில பேருடைய சிலுவை இயேசுவுக்காக பாரப்படுகிறது. சில பேருடைய சிலுவை இயேசுவுக்காக நிறைய போராட்டங்களையும் பாடுகளையும் சகிப்பது. தட் இஸ் எவ்ரிஒன்ஸ் கிராஸ். எவ்ரிஒன்ஸ் கிராஸ், மை கிராஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யோர்ஸ். உங்கள் சிலுவையை என் சிலுவையும் ஒப்பிட முடியாது. அதெல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. ரெண்டாவது, அவர்கள் பின் சென்றார்கள். they followed Jesus. இந்த 2 காரியங்கள் மட்டும்தான் பெத்சேதாவில் இருக்கிற மனிதர்கள் செய்கிறார்கள். மிச்சதெல்லாம் தேவன் செய்கிறார். தேவன் என்னெல்லாம் செய்கிறான்னு பார்ப்போம். 11வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு, ஓகே, ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவர்களை ஏற்றுக்கொண்டு, he welcomed them. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் பாருங்க, இயேசு நம்மை நேசிக்கிறாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். நம்மெல்லாம் நல்லா வாழ்ந்துட்டோன்னா அந்த சந்தேகம் வராது. ஆனால் ஏதாச்சும் இந்த வாரம் ஏதாச்சும் பண்ணியிருந்தோன்னா அந்த சந்தேகம் வரும். whether Jesus will love us after all that we've done. நம்ம செய்த ஒவ்வொரு காரியத்தின் பின்னாடி தேவன் இன்னுமாய் நம்ம நேசிக்கிறாரா அப்படின்னு தோணும். ஏன்னா கிறிஸ்தவர்கள் மட்டும் ஒரு இது இருக்குது. ஏன்னா கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் தப்புன்னு தெரிஞ்சு பண்ணுவோம். மற்றவங்களுக்கு தப்புன்னு தெரியாது, அதனால் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் தப்புன்னு தெரிஞ்சே பண்ணுவோம். துணிகிற பாவம் நம்ம தான் பண்ணுறோம். அப்போ நம்ம யோசிக்கலாம், நான் தான் தப்பு பண்ணுறேன்ல, ஆண்டவர் என்னை எப்படி நேசிப்பார்? ஏதோ தூரத்திலிருந்து என்னை அப்படியே போயிடு அப்படின்னு சொல்லிடுவாரு நம்ம நினச்சிக்கிறோம். பட் இன்னும் வாட் காட் டஸ், இந்த வாசிக்கிறோம், ஹீ வெல்கம் தெம், அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டார். சில பேருக்கு யோசிக்கிறீங்க, எனக்கு ஒரு ரெட்டை வாழ்க்கை இருக்குது. சபையில் இருக்கும்போது நான் ஒரு மாதிரி இருக்கேன், அதே இது நான் வெளியே போயிட்டேன்னா சபை மக்களே என்னை ரெக்கக்னைஸ் பண்ணாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான மனுஷனாக மாறிடுறேன். ஐ எம் a different person in church. நான் வரும்போது நீட்டாக வரேன், கரெக்டாக உட்காடுறேன், கை தூக்கும் போது கை தூக்கிடுறேன், கை கீழே போடும்போது போட்டுறேன், பாட சொல்லும்போது பாடிடுறேன், கண்ணு மூடும் சொல்லும்போது முடியிறேன். ஆனால் வெளியே போகும்போது கரெக்டாக வித்தியாசமான மனுஷன். எனக்கும் சர்ச்சில் இருக்கிற மனுஷனுக்கும் வெளியே இருக்கிற மனுஷனுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சில பேர் யோசிக்கிறீங்க. ஆனால் இந்த ரெட்டை வாழ்க்கையினால தேவன் என்னை நேசிப்பாரா? will God really love me because I'm struggling with all these thoughts? இவ்வளோ சிந்தனைகளோடு நான் போராடி கொண்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது, தேவனிடத்தில் வரணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்னால் வர முடியல, என் பாவம் என்ன பின்னாடி இழுக்குது, எனக்கு வர பயமாக இருக்குது. சில பேர் அந்த தீர்க்கதரிசிகள் கிட்ட போகிறதுக்கு பயப்படுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவர் ஒரு வேளை நமக்குள்ளே இருக்க பாவத்தை வெளியே காட்டிடுவாரோ அப்படின்னு போக மாட்டாங்க. அதுவும் இந்த கரெக்டாக இந்த யூத் பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பெரியவங்களாம் போயிட்டு வந்துடுவாங்க, பெரிய தேவ மனுஷன் வந்திருக்காரு போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. இந்த பசங்க மட்டும் போகவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், எதாவது போய் இவர் எதாவது சொல்லிட்டாருன்னா அப்போ நம்ம குடும்பத்திலே நம்ம மனம் போயிடும். ஆனால் தேவனிடத்தில் வருகிறவரை அவர் எப்படி ட்ரீட் பண்ணுறார் பாருங்க. ஹி வெல்கம்ஸ் தம். வாசிப்போம் யோவான் 6வது அதிகாரம் 37வது வசனம். Let's read John chapter 6 and verse 37. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. Many of us think we have to be perfect to get near God. தேவனிடத்தில் செல்வதற்கு பூரண புருஷராக இருக்கணும்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதனால தான் நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறதுல பாருங்க, ஆண்டவர் ரொம்ப ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருப்பார், ஞானஸ்நானம் எடுத்துருங்க, ஞானஸ்நானம் எடுத்துரு. ஆனால் மைண்டில் போயிட்டே இருக்கும், ஆனால் எடுக்க மாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்கள்? நான் பாவத்தில் இருக்கிறேன், நான் என் பாவத்தெல்லாம் நான் தீர்த்துட்டு என் பாவத்தெல்லாம் நிறுத்திட்டு அப்புறம் நான் ஞானஸ்நானம் எடுத்துருவேன். ஏன்னா நம்ம கேட்டிருக்கோம்ல, காஞ்ச பாவி நனைஞ்ச பாவி. அதை கேட்டதுனால சரி, நனைஞ்ச பாவியெல்லாம் வேணாம், காஞ்ச பாவியாகவே இருப்போம், கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பாவத்தை நம்ம விட்ட பிறகு நம்ம ஞானஸ்நானம் எடுத்துப்போம். அதெல்லாம் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அதனால தான் சில பேர் திருவிருந்தில் கூட எடுக்க மாட்டாங்க, கர்த்தருடைய பந்தியில் கூட கை வைக்க மாட்டாங்க. ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, ஆனால் அந்த வாரம் எதாவது பண்ணியிருப்பாங்க, மனசே நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். நீ இந்த வாரம் இந்த தப்பு பண்ண தானே, இந்த வாரம் இந்த பாவம் பண்ண தானே, இந்த சினிமா பார்த்து தானே, இந்த பாட்டு கேட்ட தானே, அப்போது பந்தியில் நீ எப்படி கை வைக்கலாம் அப்படின்னு நம்ம மனசாட்சி நம்மை குற்றம் சாட்டும். அப்போ நம்ம பந்தியில் வேண்டாம், இந்த வாரம் வேண்டாம், ஏன்னா பரிசுத்தமான தேவன், நம்ம எப்படி கிட்ட போகிறதுன்னு நினச்சி நம்ம விலகி நின்றோம். இன்னைக்கு ஒரு வேளை you're feeling guilty about something, you're guilty about falling down. விழுந்து வந்து நான் நிற்கிறேன் இன்றைக்கி சபையில், இந்த வாரத்தில் நான் பாவம் செஞ்சு வந்து நிற்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது, இந்த பரிசுத்தமான தேவன் கிட்ட வரணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் என்னால் வர முடியல, என் பாவம் நான் தடுக்குதுன்னு நினச்சிங்கன்னா, know that you are loved more than you know. நீங்கள் எவ்வளோ நினச்சாலும் அதை காட்டிலும் தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறார். இந்த பூமியில் அவர் உங்களை வைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. பாவத்திலே நீங்கள் மடிந்து போவதற்காக நீங்கள் படைக்கப்படவில்லை. தாயின் கருவிலே உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர். அப்போ he has a purpose for you.
அந்த பர்பஸை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அண்ட் இஃப் ஆர் அஃப்ரைட் டு கம் நியர் அ பர்ஃபெக்ட் காட், ஒரு பூர்ணமான பரிசுத்தமான தேவனிடத்தில் நீங்கள் வர பயப்படுவீர்கள் என்றால், நோ தட் யூ ஆர் லவ்டு, நீங்கள் உங்களை அவர் அன்பு கூறுகிறார் என்று நினைத்து கொள்ளுங்கள். ஆமென். அதனால் வாசிக்கிறோம், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. தேவனை அதுதான் திருப்பி வாசிக்கிறோம். இந்த மனிதர்கள் அறிந்து கொண்டு, ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, பின் செல்கிறார்கள். மூன்றாவது தேவன் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். திருப்பி வாசிப்போம் 9வது அதிகாரம் 11வது வசனம். ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி. ஓகே, இப்போ அவர் ஏற்றுக்கொண்டார். இப்போ என்ன பண்ணுறாரு, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களிடம் பேசுகிறார். இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஆண்டவர் இன்னும் வேணால் பேசியிருக்கலாம், இல்லை ஆண்டவர் இன்னும் வேணால் பேசியிருக்கலாம். ப்ளஸ் இது வந்துட்டு அவர் கூட்டிகிட்டு வந்த கூட்டம் கிடையாது. அவர் சீஷர்களோடு பெத்சேதா பக்கத்தில் இருக்க வனாந்திரத்தில் தனித்து இருக்கதா போகிறார். இந்த கூட்டம் வந்துடுச்சு. அப்போ இவர் இன்னும் வேணால் பேசிட்டு அனுப்பியிருக்கலாம். இப்போ நிறைய பைபிளில் நிறைய வாசிக்கிறோம், ஊமைகள் நிறைய சொல்லியிருக்காரு, கதைகள் நிறைய சொல்லியிருக்காரு, இந்த தியாலஜிக்கல் கண்டென்ட், அது மாதிரி நிறைய இன்டெப்த் நாலேஜ் கொடுக்குற நிறைய ஸ்டஃப் பேசியிருக்காரு. ஆனால் இந்த இடத்துல அவர் தேவ ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார் என்று பார்க்குறோம். He could have spoken parables or stories, but he decided to speak about the kingdom of God. ஏன்னா தேவ ராஜ்யத்தை குறித்து எந்த இடத்துலெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அந்த இடத்துலெல்லாம் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கிறது. Wherever the kingdom of God is being preached, new hope is being born. அதான் வாசிக்கிறோம். எசேக்கியல் புஸ்தகம் 37வது அதிகாரம் 4வது வசனம் எடுத்துக்கொள்வோம். எசேக்கியல் சாப்டர் 37 and verse 4. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஓகே, இங்கே வாசிக்கிறோம், தேவன் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறாரு, இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசுங்கிறார். லாஜிக்கலாக இதை பார்த்தா ஒரு ஃபூலிஷ் திங் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எலும்பை பார்த்து யாரும் பேச மாட்டாங்க. வாட் டஸ் போன் சிக்னிஃபை? எலும்புகள் எதை குறிக்கிறது அப்படின்னா, நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை குறிக்கிறது. போன் சிக்னிஃபை ஹோப்லெஸ்னஸ். ட்ரை போன்ஸ், உலர்ந்த எலும்புகள் எதை குறிக்கிறது அப்படின்னா, இது மாறும்னு 1% நம்பிக்கையும் கூட கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே விட்டிங்கன்னா இது மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும், அவ்வளோதான். உலர்ந்த எலும்புகளுக்கு இதுதான், 1% சான்ஸ் கிடையாது. அது அவ்வளோதான், இது முடிஞ்சுன்னு நினைக்கிறோம். சில பேர் உங்கள் பிள்ளைகள் குறித்து அப்படி தான் நினைக்கிறீங்க, இல்லை இந்த ஜென்மத்தில் அவன் மாறுவானே, சாத்தியமே கிடையாது. இந்த ஜென்மத்தில் இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகுன்றது சாத்தியமே கிடையாது. இந்த ஜென்மத்தில் என் சுகவீனம் சுகமாய் மாறுன்றது சான்ஸே கிடையாது. தட்ஸ் வாட் ட்ரை போன்ஸ் சிக்னிஃபை. இந்த காரியம் மாறவே மாறாது என்பது தான் ட்ரை போன்ஸ், உலர்ந்த எலும்புகள். எலும்புகள்னாலே ஒன்றும் இல்லை, அதில் உலர்ந்த எலும்புகள் வேறு. ஆனால் தேவன் சொல்கிறார், ட்ரை போன்ஸ் ஹியர் த வேர்ட் ஆஃப் த லார்ட். உலர்ந்த எலும்புகள், தேவ வார்த்தையை கேளுங்கள். அப்போது ஈவன் இன் த மோஸ்ட் ஹோப்லெஸ் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள், நம்பிக்கை 1% கூட இல்லாத சூழ்நிலைகள் கூட தேவ வார்த்தையை நீங்கள் பேசுவீர்கள் என்றால், when you speak the word of God, even in your most hopeless of situations, God is able to bring life back. உயிரை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கார். ஆமென். அப்போது மரணத்திலிருந்து உயிர் அடைய வேண்டும் என்றால் வார்த்தையை பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Because even in the most hopeless of situations, when God's word is being spoken in a place, there is life in that place. பவுலும் சீலாம் குறித்து நாம் அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். பவுலும் சீலாம் என்ன பண்ணார், சிறைச்சாலையில் போட்டாங்க. அப்போது அவங்க வார்த்தையை பேசினாங்களா, துதித்து ஆராதித்தார்களா? நீங்கள் சொல்லுங்கள். துதித்து ஆராதித்தார்கள். அங்கே போய் வார்த்தையை பேசியிருக்கலாமே, ஏன் பேசல? ஏன் வார்த்தை அங்கே பேசவில்லை? ஏன் தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள்? அப்போது ஆராதிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது, தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்கு ஒரு நேரம் இருக்குது. எல்லா இடத்துலையும் போய் வார்த்தையை பேச முடியாது, எல்லா இடத்துலையும் ஆராதித்தே இருக்க முடியாது. அப்போது எங்கே எது எப்போ யூஸ் பண்ணணும்னா, when you want your situation to change, உங்கள் சூழ்நிலை மாற வேண்டும் என்றால் ஸ்டார்ட் ப்ரேசிங், துதிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்கள் சூழ்நிலை மாறணும். எனக்கு எதிராக சில பேர் எழும்புகிறார்கள், இந்த சூழ்நிலை மாறணும் அப்படின்னா ஸ்டார்ட் ப்ரேசிங். அதே இது மரித்ததை உயிரடைய செய்ய வேண்டும் என்றால் வார்த்தையை பேச ஆரம்பிச்சிருங்க. When you want dead things to come back to life, start confessing the word of God. இதை பார்க்குறோம். யோசபாத் ராஜா 3 ராஜாக்கள் எதிர்த்து வருகிறார்கள். அப்போது இவருக்கு ஒரு ஆர்மியும் சேனையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ இவர் வந்துட்டு வார்த்தையை பேசுகிற குழுவை முன்னாடி வைக்கவில்லை பாருங்கள். அவர் என்ன வைக்கிறாரு, ஆராதிக்கிற குழுவை முன்னாடி வைக்கிறார். இப்போ முன்னாடி அவங்க ஆராதிக்க அதான் பாடுறோம், துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுடன் வெட்டுண்டு மடிய செய்தார். அப்போது காரியங்கள் உங்கள் சார்பாய் முடிய வேண்டும் என்றால்,
when you want things to change in your favor, when you want situations to change in your favor, start praising God. தேவனை துதிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா துதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நீங்கள் உங்கள் போராட்டங்களை நீங்கள் மறந்துடுவீங்க. When you start praising, joy will come into you. And God will change situations. ஆனால் மரித்ததை உயிரடைய செய்ய வேண்டும் என்றால், when you want dead things to come back to life, speak the word of God. தேவனுடைய வார்த்தையை பேச கற்றுக்கொள்வோம். ஏன்னா வார்த்தை எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கே விசுவாசம் வருகிறது. ஆமென். வார்த்தை எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ விசுவாசம் வருகிறது. ஆனால் ஆண்டவர் பேசுகிறாரு, ஆண்டவர் எல்லாரையும் வரவேற்கிறார், ஆண்டவர் எல்லாரோடையும் ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். இப்போ பேசி முடிச்சோன்னே என்ன வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஜீவன் வந்திருக்கும், எல்லாருக்குள்ளேயும் ஒரு விசுவாசம் வந்திருக்கும். இன்ன பற்றி பேசியிருப்பான்னு யோசித்து பார்க்குறேன். அப்போது அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசியிருப்பார். அப்போது இந்த உலகத்தில் நான் படுகிற கஷ்டங்கள் ஒரு நாள் முடிந்துவிடும். அப்போது என் நேசரோடு நான் இளைப்பாறுவேன். ஒரு நாள் என் சகோதரர்கள் மரிக்கும் பொழுது அவர் மரித்ததாகவே இருக்க போகிறதில்லை. ஒரு நாள் அவர்களை முகமுகமாய் பார்ப்பேன். அவர் மரித்த பொழுது அவர் தேவனோடு இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். மை டெத் வில் நாட் ஜஸ்ட் பி டெத். ஐ வில் ரிஜாய்ஸ், ஐ வில் லிவ் அகெயின். நான் இன்னொரு முறை வாழ்வேன், என் நேசரோடு வாழ்வேன். இந்த உலக போராட்டங்கள் ஒரு நாள் முடியும். திஸ் earthly problems will have an end. என் தேவன் வருவார். இல்லை என்றால் என்னை சேர்த்துக்கொள்ள அவர் வருவார். மை காட் வில் கம் பேக் ஃபார் மீ. இதுதான் ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். அப்படி ராஜ்யத்தை குறித்து பேசும்போது ஒரு நம்பிக்கை பிறகுது பாருங்கள், ஒரு ஃபெய்த் வருது. அப்போது what follows faith? When the word of God is being spoken, faith follows. And what follows faith is healing. Amen. அப்போது விசுவாசம் பெருகிடுச்சுன்னா அடுத்தது என்னன்னு வாசிப்போம். 11வது வசனம் திருப்பி வாசிப்போம். 9:11. ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்றிருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார். ஓகே, விசுவாசம் வந்த பிறகு அடுத்ததாக வர்றது சுகம். This is the progression of a Christian life. இந்த பார்க்குறோம், ஜனங்கள் கேட்டார்கள், பின் சென்றார்கள், தேவன் அவர்களை ஏற்றுக்கொண்டார், அவர்களோடு ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா சுகம் அளிக்கிறார். ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், ஒரு மனிதன் சுகப்பட வேண்டும் என்றால் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, சில பேர் ரொம்ப பொறுமை இல்லாமல் இருந்திருப்பாங்க. I think some people would have been really impatient with God. ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி பெத்சேதா அருகில் தேவன் அந்த வனாந்திரத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது, வனாந்திரமா வேறு இடமே கிடைக்கலையா வைக்கிறதுக்கு? அங்கே எங்கே உட்காருவோம்? அமர்ந்த தண்ணி 2 புல்வெளி அந்த மாதிரி எங்கேயாச்சும் வச்சுருக்கலாமே, போய் வனாந்திரத்தில் வைக்கிறாரு அப்படின்னு சில பேர் கேட்டிருப்பாங்க. இல்லை, அதனால் நாளாக வரல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் சில பேர் நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, கொஞ்சம் தூரம் போய் இன்னும் போயினே இருக்குது, யார் இவ்வளோ தூரம் எதுக்கு போகிறோம், போனால் நம்மளை சுகமாக்குவாருன்னு கூட நம்ப முடியாது, திரும்பி போயிடலாம், அவ்வளோதான். இது சில பேர் போயிருப்பாங்க. சில பேர் காலைல வந்துருப்பாங்க, காலைல கரெக்டாக டைமுக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா இது தெரியும், இவர் வந்தால் இவர் ஏதோ சாப்பாடு போடுவார், தண்ணீரே ரசமாக மாற்றின தேவன் இவர், அதனால் இவர் கூட வந்தால் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக போட்டுருவாரு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. நேரம் போக போக இவங்க யோசிச்சிருப்பாங்களே, பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு, அடுத்தது லஞ்ச் டைமு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் போடல, அப்போ லஞ்சு கொஞ்சம் சூப்பராக போட்டுருவாருன்னு நினச்சிருப்பாங்க. லஞ்சும் போடல, ஈவினிங் ஆகிட்டே இருக்குது. இவர் பேசிகிட்டே தான் இருப்பார் போல், நம்ம வீட்டுக்கு போயிடலாம், வீட்டுக்கு போய் தான் தண்ணி குடிச்சு பத்தலாம் அப்படின்னு போயிருப்பாங்க. அப்போது ஒவ்வொரு ஸ்டேஜிலும் சில ஜனங்கள் போயிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். இன்னொரு சிலர் தேவன் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க, ஒவ்வொருத்தரையும் சுகமாக்க இவங்க யோசிச்சிருப்பாங்க, இவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்க, ஒவ்வொருத்தராக சுகமாக்கிட்டே இருக்கிறாரு, இது எதுக்கு வெயிட் பண்ணிட்டா, அதை பேசி முடிச்சிட்டார்ல, வார்த்தையே சொல்லிட்டாரு, நம்ம கிளம்பிடலாம். சில பேர் அப்படி யோசிச்சிருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இருக்கிறவங்க இது பாருங்கள், இந்த அவசரப்பட்டு போகிறாங்க பாருங்கள், அவங்க கடைசி வரைக்கும் ஆசீர்வாதம் பெறவே இல்லை. When we wait for God, He will welcome us, He will speak to us, and He will heal us and then bless us. This is the progression of a blessed life. ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு ஒரு ப்ரொக்ரெஷன் தான் இது. கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். அந்த 5000 ஜனங்கள் கடைசி வரைக்கும் இருந்தாங்களே, சாயங்காலம் வரைக்கும் திருப்தியாய் சாப்பிட்ட பிறகு அவங்க போயிட்டாங்க. ஆனால் 12 சீஷர்கள் மட்டும்தான் மீதம் எடுத்தார்கள். ஆண்டவரை தேடி வருகிற ஜனங்களை அவர் திருப்தியை அனுப்பிடுவார். ஆனால் அவர்களோடு இருக்கிற ஜனங்களை, இயேசுவோடு இருக்கிற ஜனங்களை அவர் மீதம் எடுக்க வைப்பார். ஆமென். When you come to God for a reason, this is why I'm coming to God. எனக்கு இந்த கடன் தீரணும், எனக்கு ஒரு வீடு வாங்கணும், எனக்கு என் பிள்ளைகள் கல்யாணம் ஆகணும், இதுக்காக தான் நான் தேவனிடம் வருகிறேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். He will fulfill what you want. But those who stay with God, அவரோடு இருக்கிறவர்களுக்கு அவர் மீதம் எடுக்க வைப்பார். அப்போ இவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க பாருங்க, இவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க. இந்த 12 சீஷர்கள் இந்த இவ்வளோ இருக்குல்ல, நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு போட்டா அப்படின்னு கேட்டிருக்க மாட்டாங்க. ஆண்டவராக சொல்கிறார், எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவர்களை தேடி, தேவனை தேடி வருகிற ஜனங்களை அவர் திருப்தியை நடத்துவார்.
ஆனால் அவரோடு இருக்கிற ஜனங்களை மீதம் எடுக்க வைப்பார். திஸ் இஸ் த சீக்ரெட் ஃப்ரம் கோயிங் ஃப்ரம் இனஃப் டு எக்ஸ்ட்ரா. திருப்தியிலிருந்து மீதம் எடுக்கிறதுக்கு இதுதான் ரகசியம். அவரோடு இருக்கிற அந்த உறவு, அதுதான் நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதுதான் முன்னுரிமையை வைத்துக்கணும்.